வெல்கம் டு விஜயம்மா கிச்சன். நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக ஈஸியாக செய்கிற ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் இட்லி மாவு அரைக்கிற இன்றைக்கெல்லாம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்து வச்சுட்டு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இட்லி மாவு அரைக்கும் போது இந்த கிண்ண அளவில் ஒரு கிண்ண அளவுக்கு அரிசி மாவு மட்டும் எடுத்துக்கிட்டோம். அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டலாம். தண்ணியை வடிகட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா இந்த மாதிரி மூடிட்டு நல்லா டைட்டாக கட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. இந்த பாருங்கள் தண்ணி விடுது. இதை நல்லா அமுத்தி தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வெளியேற்றிடணும். பாருங்கள் அமுக்க தண்ணி வருது. நல்லா அமுத்திட்டு தண்ணி எல்லாம் வெளியேற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு மாறிடும். இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இப்போ குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி உருட்டணும். இது மாதிரி கையில் வச்சுட்டு உருண்டை ஷேப்பாகவும் உருட்டிக்கலாம், இல்லைன்னா நீட்டு ஷேப்பாகவும் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அரிசி மாவு இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு இன்றைக்கி நம்ம வெல்லம் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நல்லா பாவாக தண்ணியை கரைச்சிக்கிட்டோம். ஏன்னா வெல்லத்தில் நிறைய தூசி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கலந்து சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி 1/2 லிட்டர் சொம்பு, இந்த சொம்பு அளவுக்கு ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்திருக்கோம். இதுதான் அளவு. தண்ணி நல்லா கொதி வருது பாருங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கொஞ்சமாக வெந்து வந்ததுக்கப்புறமா மீதி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வருது. அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிறதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிறதையும் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் நல்லா அடியில் பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக கரண்டி விட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டு வேக வைங்க. பாருங்கள் இப்போ இதே மாதிரி நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பாவாக காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வெல்லம் தண்ணி நிறையா இருக்கிறதுனால இந்த தண்ணியே போதுமானது. அப்படி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேகிறதுக்கு பத்தலை அப்படின்னா நல்ல தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி தான் சேர்த்துக்கணும். பச்சை தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா இன்றைக்கி பாவு நம்ம ஊற்றுனதுனால இப்போ கரெக்டான தண்ணி அளவுக்கு இருக்குது. இதுவே போதுமான அளவு. இப்போ கொஞ்சம் நேரம் இந்த பாவுலேயே இந்த கொழுக்கட்டை நல்லா வேகணும். இப்போ கொஞ்சமாக நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வெல்லமும் கொழுக்கட்டையும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வெல்லம் கொழுக்கட்டையில் இறங்கணும். அதுக்காக நல்லா கொதித்து இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம இப்போ அரிசி மாவு கரைச்சி வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். இது கெட்டியாக வரத்துக்காக அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் நல்லா கெட்டி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள் இந்த மாதிரி கொதித்து வரணும். இப்போ நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலர்னதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இட்லி மாவு அரைக்கும் போதெல்லாம் இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.